வணக்கம். வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். உடனே டேட் என்னன்னு பார்க்குறீங்களா? நானே சொல்கிறேன். இன்னைக்கு செப்டம்பர் 11. இன்னைக்கு நாம் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோமோ அவங்களுடைய 100ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு தான். ஒரு மனுஷன் மண்ணை விட்டு மறைஞ்ச பிறகும் 100 வருஷம் தாண்டியும் அவரை பற்றி இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அப்பேற்பட்ட மனுஷன் யாரு? அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாமா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் மலையும் காடும் பள்ளி கவிதைதான் விளையாட்டு அப்படின்னு இருந்தவரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, பார்ப்போம். அந்த ஊரோட பேர் எட்டயபுரம். அங்குள்ள அரண்மனை ரொம்ப பிரசித்தி பெற்றது. எட்டயபுரம் மகாராஜா எல்லாராலையும் நன்கு அறியப்பட்டிருந்தாரு. அந்த அரண்மனையோட பொறியாளராகவும் கணித மேதையாகவும் திகழ்ந்தவர் சின்னசாமி. அவருக்கு ஒரு மகன். சின்னசாமியை விட அவரது மகன் சுப்பையா ரொம்ப பிரபலம். அவனுக்கு 3 வயசா இருக்கும்போது அவனை ஒரு நாள் காணலை. எல்லாம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. அவனோட அம்மா ஏற்கனவே ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க. மகனை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஒரு வழியா மாலை நேரத்துல சுப்பையாவை ஆற்றின் படுகையில கண்டுபிடிச்சாங்க. அங்க அவன் ஒரு பாறை மேல உட்காந்துக்கிட்டு தமிழிசையில குமரகுருபரர் பாடல்களை பாடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு யாரும் பாட்டெல்லாம் கத்து கொடுத்தது இல்லைங்க. கேள்வி ஞானத்திலேயே பாடும் திறன் அவனுக்கு இருந்துச்சு. அப்பெல்லாம் எட்டயபுர அரண்மனைக்கு பெரிய பெரிய புலவர்கள் கவிஞர்கள்லாம் வருவாங்க. தத்துவமும் பாடலும் புனைஞ்சு வந்து விவாதத்துல ஈடுபடுவாங்க. மகாராஜா அவங்களுக்கு பரிசுகள்லாம் கொடுப்பாரு. மகாராஜாவுக்கு ஆங்கிலத்திலையும் புலமை இருந்துச்சு. ஒரு நாள் அவைக்கு வந்த பெரும் புலவர் ஒருத்தரோட தத்துவ விளக்கம் கேட்டு வாக்குவாதத்துல மகாராஜா ஈடுபட்டு இருந்தாரு. அப்ப அப்பாவோட அங்க வந்திருந்த சுப்பையா எழுந்து போய் அந்த பாடல்ல இருந்த பிழைய சுட்டி காட்டினான். வெண்பாவுக்கு இலக்கண விளக்கம் கொடுத்தான். எல்லாருமே அசந்து போயிட்டாங்க. அப்ப அவனுக்கு வயசு என்ன தெரியுமா? 6 தான். தன்னோட மகன் ஆங்கில பள்ளியில படிச்சு தன்னை மாதிரியே ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சின்னசாமி அவனை உள்ளூர்ல இருந்த ஒரு ஆங்கிலோ இந்த பள்ளியில சேர்த்தாரு. ஆனா சுப்பையாவுக்கு 4 சுவர்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட பாடங்களை இயந்திர மாதிரி மனப்பாடம் செய்ய விருப்பமே இல்லை. மலை, காடு, ஆற்றுப்படுகைகள் இதெல்லாம் சுற்றி திரியறதையே ரொம்ப விரும்பினான். அந்த 6 வயசுல அவன் கால்படாத இடமே அந்த ஊர்ல கிடையாதுன்னு சொல்லணும். கணீர் குரல்ல பிரமாதமா பாடுவான். ஒரு நாள் எட்டயபுர மகாராஜா அவனை அழைச்சிருந்தாரு. இப்படியே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா எதுவுமே தெரியாதவன் ஆயிடுவ அப்படின்னு சொன்னாரு. உடனே அவன், உங்களுக்கு என்ன தெரியணும் கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்னா. சிலப்பதிகாரம், ராமாயணம் அப்படின்னு ஆரம்பிச்சு இலக்கிய அறிவியா கொட்டுனான். அதை பார்க்க பெருங்கூட்டமே கூடிடுச்சு. அன்னையிலேருந்து அரண்மனையினுடைய இளைய கவியாக நியமிக்கப்பட்டான் சுப்பையா. தினமும் அவனோட நாவிலிருந்து அருவி போல கவிதைகள் கொட்டியபடியே இருக்கும். 11 வயசுல 8 திக்கும் அவனுடைய கவிதைகள் புயலாக வீச தொடங்கிச்சு. எட்டயபுர மகாசபை அவனுக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை வழங்குச்சு. பிற்காலத்துல மகாகவி பாரதியாராக நாட்டு விடுதலைக்காக எழுச்சி கவிதைகளை படைத்த அந்த சிறுவன் சுப்பையா இன்றும் உலகம் போற்றும் உன்னத எழுச்சி கவிஞன். எஸ், மகாகவி பாரதியாருடைய 100ஆண்டு நினைவு தினம் தான் இன்னைக்கு. இந்த நினைவு தினத்தை ஒட்டி தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு 14 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? மகாகவி பாரதியின் நினைவு நாளான செப்டம்பர் 11ஆம் நாள் அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும். இதனையொட்டி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாநில அளவில் கவிதை போட்டி நடத்தி பாரதி இளங்கவிஞர் விருது மாணவன் ஒருவருக்கும் மாணவி ஒருவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் வழங்கப்படும். பாரதியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் மற்றும் கட்டுரைகளை தொகுத்து மனதில் உறுதி வேண்டும் என்ற புத்தகமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் சுமார் 37 லட்சம் பேருக்கு 10 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும். மகாகவி பாரதியின் வாழ்க்கை குறித்தும் அவரின் படைப்புகள் குறித்தும்
ஆய்வாளர்கள் பலர் குறிப்பிடத்தக்க ஆய்வுகளை செய்துள்ளனர். அவர்களில் முக்கிய பங்காற்றிய சிலரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் விருதும் பாராட்டு சான்றிதழும் அரசால் வழங்கி கௌரவிக்கப்படும். பாரதியின் உருவ சிலைகள், உருவம் பொறித்த கலைப்பொருட்களை பூம்புகார் நிறுவனத்தின் மூலம் உற்பத்தி செய்து குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும். பாரதியின் கையெழுத்து பிரதிகள் தேடி தொகுக்கப்பட்டு அவை வடிவம் மாறாமல் செம்பதிப்பாக வெளியிடப்படும். பாரதியின் வாழ்வை சிறுவர்கள் அறியும் வண்ணம் சித்திரக்கதை நூலாகவும், பாரதியின் சிறந்த 100 பாடல்களை தேர்வு செய்து தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற ஓவியர்களின் வண்ண ஓவியங்களுடன் நூல் ஒன்றாகவும் வெளியிடப்படும். மேலும் பாரதியின் படைப்புகள் மற்றும் பாரதியார் குறித்த முக்கிய ஆய்வு நூல்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடப்படும். பாரதியாரின் நூல்கள் மற்றும் அவரை பற்றிய ஆய்வு நூல்கள் அனைத்தையும் தொகுத்து எட்டயபுரம் மற்றும் திருவல்லிக்கேணியில் உள்ள பாரதியின் நினைவு இல்லங்களிலும், சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலும், மதுரையில் அமையுள்ள கலைஞர் நினைவு நூலகத்திலும் வைப்பதற்கு பாரதியியல் என்ற தனிப்பிரிவு ஏற்படுத்தப்படும். உலக தமிழ் சங்கங்களை ஒருங்கிணைத்து பாரதி குறித்த நிகழ்வுகள் பாரெங்கும் பாரதி என்ற தலைப்பில் நடத்தப்படும். திரைப்படங்களில் இடம்பெற்ற பாரதியாரின் பாடல்கள் மட்டுமே இடம்பெறும் இசை கச்சேரி திரையில் பாரதி என்ற நிகழ்வாக நேரு உள்விளையாட்டு அரங்கில் கொரோனா தொற்று பரவல் முழுமையாக ஓய்ந்த பிறகு நடத்தப்படும். பாரதியாரின் நினைவு நூற்றாண்டை முன்னிட்டு அடுத்த ஓராண்டிற்கு சென்னை பாரதியார் நினைவு இல்லத்தில் வாரந்தோறும் நிகழ்ச்சி ஒன்று செய்தித்துறையின் சார்பில் நடத்தப்படும். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பாரதியார் பெயரில் ஆய்விருக்கை அமைக்கப்படும். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் பாரதியார் வாழ்ந்த வீட்டை பராமரிக்க அரசின் சார்பில் நிதியுதவி வழங்கப்படும். பாரதியார் படைப்புகளை குறும்படம் மற்றும் நாடக வடிவில் தயாரிக்க நிதியுதவி வழங்கி அவற்றை நவீன ஊடகங்களின் வழியாக வெளியிடுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பாரதியாரின் உணர்வுமிக்க பாடல் வரிகளை பள்ளிகள், கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள் போன்ற முக்கிய இடங்களில் எழுதியும் வரைந்தும் பரப்பப்படும். பெண் கல்வியையும் பெண்களிடம் துணிச்சலையும் வலியுறுத்திய மகாகவி பாரதியின் பெயர் ஊரக வளர்ச்சித்துறையில் செயல்படுத்தப்பட உள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள் வாழ்வாதார பூங்காவிற்கு மகாகவி பாரதியார் வாழ்வாதார பூங்கா என பெயர் சூட்டப்படும். என்ன அறிவிப்புகள்லாம் கேட்டதும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? அவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஏற்படுமே. எனக்கு கண்டிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.